கழுத்தை அறுத்துட்டு வாங்கடான்னாக்கா அவ கழுத்துல இருக்கிறத அறுத்துட்டு வந்திருக்காங்க மடப்பசங்க. முதலாளி இத பாத்தீங்களா? வேறொரு பொண்ணு முடிவு பண்ணிட்டேன் சொன்னது இவதானா? நம்ம கரையா பொண்ணு. என்ன அதிர்ஷ்டங்க அவளுக்கு? எச்சுக்கல நாய்க்கு விக்ரமாதித்தன் சிம்மாசனமா. விடுவேன் அவளை. மறுபடியும் அந்த கபாலியை நான் கூப்பிட்டுலாம் காலி பண்றதுக்கு தாண்டா கபாலி. காலி கட்டுறதுக்கு அவன் தேவையில்லை. என்ன சொல்றீங்க முதலாளி? அவ கன்னி பொண்ணா இருந்தா தான் இன்னொருத்த அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவளை வேற ஒருத்தரை கட்டி வச்சுட்டா அது அவங்க அப்பன் கல்யாணம் பண்ண வேண்டிய வேலைக்கு நமக்கு எதுக்குங்க? அதெல்லாம் இருக்குடா. நீங்க போய் அவளுக்கு சரியான மாப்பிளைய பாருங்க. மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். ஆமா, அவளுக்கு இருக்க திமிருக்கும் தனாவட்டுக்கும் யாருங்க மாப்பிள்ளை கிடப்பா? என்னடா? புரியுது புரியுது. நாங்க ஆம்பளை பத்தி ஆச்சுமா உணர்ச்சி வச்சப்படாத முதலாளி. அவளை கட்டிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இந்த நாட்டுல இருக்காங்க. யாராவே? வாங்க மாப்பிள்ளை. கீதா. ஏப்பா மருமகனை தேட வேண்டிய வயசுல மனைவியை தேடுறீங்களே, இது நியாயமா? எனக்காக இல்லம்மா, உனக்காகத்தான் இந்த ஏற்பாடு. என்னப்பா சொல்றீங்க? அவன் இதயத்தில் இருக்கிற மீனா இன்னொருத்தருக்கு சொந்தமாயிட்டா. அடுத்தவன் மனைவின்னு அவளை மறந்துடுவான். அவனை விரும்புற உன்னை மனைவியா ஏத்துக்குவான். அப்பா. ஆமாம்மா, எனக்கும் சொத்து கிடைக்கும், உனக்கும் மனபல வாழ்வு கிடைக்கும். ஏப்பா மீனாவை நீங்க கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் என்னை ஏத்துக்க அவரை மறைச்சிட்டா மீனாவை என்ன பண்ணுவீங்க? அடிச்சு விரட்ட முடியுமா? அதுக்கு அவசியம் இல்லம்மா. மீனா உனக்கு அம்மா ஆயிட்டா. மகளை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு அம்மாவுக்கு தானே. அவளே அவன் கால விழுந்து உன்னை வாழ வைப்பா. கரையானும் கட்டைய போட்டான். அறேன்னு சொன்ன மீனாவும் வாக்கு தவறிட்டான். அதனால மீனா முறைப்படி எங்க ஐயாவுக்கு கழுத்து நீட்ட வேண்டியதுதான் பாக்கி. எங்க ஐயாவால கட்டாயத்தாலி கட்ட முடியுங்க. ஆனா அவர் ஊரை மதிக்கிறாரு, உங்களை மதிக்கிறாரு. நீங்க தான் எப்படியாவது உபதேசம் பண்ணி அவளை எங்க ஐயாவுக்கு கட்டி வைக்கிறேன். என் உயிரே போனால் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அப்ப அவரு சேர வேண்டிய வட்டி பணம் அர்த்தம். ஆனா அதே நிக்கிறேன். ஆதரவு காட்ட வேண்டிய நீங்களே இப்படி அவங்க பக்கம் பேசினா எப்படி? நான் தர்றேன் மீனா. நீங்க என்ன எனக்கு ஒட்டா உரமா? நீங்க எனக்காக பணம் கட்டணும். அதுக்காக ஒருத்தர் இருக்காரு, அவரு வந்து பணத்தை கட்டிக்குவாரு. உங்களுக்கு சேர வேண்டிய பணம் போடுவா. வாமியா போலாம். தம்பி தம்பி, நம்ம மீனாவை ராஜப்பாவுடைய அவரை தூக்கிட்டு போயிட்டாங்களா? தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஏன் இப்படி அக்கிரமம் பண்றேன்? உன் அத்தான் வருவான், எல்லாம் தெரியும். ஐயா வந்துட்டா. போய் அந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வா. வெல்கம் மிஸ்டர் பிரபு. உன்னுடைய வரவத்தான் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பாத்தியா, உன்னுடைய கனவு கண்ணி மீனாவை டைட்டோஸ் மேல கட்டி வச்சிருக்கிறது. அவளுக்கு பாதுகாப்பா இந்த தீரை சுத்தி என்னுடைய ஆட்கள். அவங்க கையில வெடிகுண்டு, துப்பாக்கி, பிச்சுவா இத்தியாதி இத்தியாதி. வரானே என்னுடைய ஆள். அவனுக்கு ஒரு பத்திரத்தை கூட்ட அனுப்பிச்சிருக்கிறேன். அதுல இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான், அதாவது ராஜப்பா தான் சொந்தக்காரன் நீயே எழுதி கையெழுத்து போட்டுட்டு நீ எங்கிருந்து வந்தியோ அந்த சிலோனுக்கே திரும்பி போயிடு. இல்ல நீ யார சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்படுறியோ அவனுடைய சாம்பலை கூட நீ பார்க்க முடியாது. கையெழுத்து போடு. பிரபு, பத்திரத்தை நீ பத்த வச்சுட்ட. உனக்கு பத்திரியா வரப்போறவனை நான் பத்த வைக்கிறேன்ப்பா. நான் கோழை இல்லை, உயிரை கொடுத்தாவது அவளை காப்பாற்றுவேன். அந்த முடிவுக்கு நீ வந்துட்டா உன் ஆசை காதலிக்கு இந்த முடிவுதான். பத்த வைடா.
மரியாதையா சொல்றேன். வீணாம பிரபுவோட அனுப்பிவை. இல்ல உன் மகன் நான் எவ்வளவு அனுப்பிடுவேன். அப்பா அவன் உயிரோட கொடுக்கலடா. அட பாவி, சொத்துக்காக ஒரு உயிரை அழிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா? உனக்கு சொந்தம் போயிடுச்சு, எனக்கு சொத்து வந்துடுச்சு. நீ இன்னும் உயிரோடையா இருக்க? உன்னை பத்தி எனக்கு தெரியும். சாவு என்ன நெருங்க முடியாது. என்னை ஏமாத்திட்டுதான் நினைக்காதே. உன்னை நான் வாழ விட மாட்டேன். என் மகனையே கொண்டுட்டானே. அம்மா கீதா, என்னை விட்டு போயிடாதம்மா. நல்லவர்னு பேர் வாங்கலன்னாலும் நம்பிக்கை துரோகின்னு பேர் வாங்காதுங்க. சொத்தெல்லாம் சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்துடுங்க. அவங்க 2 பேரும் வாழ விடுங்கப்பா, வாழ விடுங்கப்பா. கீதா, கீதா, கீதா.